இதே மாதிரி உடனே வேலை பார்த்துட்டு இருந்தேன். இது பண்ண முடியாது. ஒரு பொண்டாடி கூட்டிட்டு போறேன், பாக்குறேன். என் கதை ஒன்றும் படிக்கல, ஆனா அது ரியாலிட்டியில நடக்குது. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இதே மாதிரி ஒண்ணு வச்சு அட்டிச்சு போலீஸ் மாதிரி கூப்பிட்டா வச்சு அடிச்சு விட்டாங்க. 15-20 வருஷம் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இது நடக்கும், இப்படிலாம் நடக்கணும்னு நம்ம நினைச்சோம். பலந்து கூட கூட என்னால முடியல, ஆனா நான் கண் கூட பார்த்தது நடந்துச்சு. சார், நீங்க நிறைய விதமான கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க, பட் இருந்தாலும் இந்த ஒரு கேரக்டர் நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சா நல்லா இருக்கும்னா எந்த மாதிரியான கேரக்டரா இருக்கும்? ஒரு புரட்சிக்காரன் தெரியும், நம்ம கேள்விப்பட்ட வாழ்ந்த காலங்களில் மாவோவா இப்படி பெரிய புரட்சிக்காரனா நடிக்கணும்னு ஆசை. அது இந்த நாட்டில் நடக்கணும் கண்டிப்பா சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ உங்க நடிப்புக்கு நிறைய ரெகக்னிஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இப்ப அந்த நடிப்பையும் தாண்டி அந்த கேரக்டர் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப போறப்ப மக்கள் பாக்குறப்ப அவங்க குடும்பத்துல இருக்க ஒரு ஆளாதான் அவங்களை பாக்குறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ அதனால அந்த யதார்த்தமா இருக்கட்டும், அந்த கோவமா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், எல்லாம் அதுக்கான வெளிப்பாடா இருக்கு. இன்னும் நிறைய மக்களுடைய அன்பு உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும்.